ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வான்களையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வளர்த்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களின் மீதும் அவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களின் மீதும் அந்த நபிமார்களை துணையாக தொடர்பு கொண்ட எல்லா நல்லடியார்கள் மீதும் நம்முடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக உறுதியாக உயிரினும் மேலாக நேசித்து பின்பற்றி வாழ்ந்த கண்ணிய உத்தம அண்ணன் தோழர்களான சஹாபாக்களின் மீது இந்த மார்க்கத்தை எவ்விடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த தாவீகள் தாவீகள் இமாம்கள் பின்தொடர்ந்து வந்த எல்லா நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்கு இங்கே ஒன்றாக இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அகிலங்களின் அதிபதி அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அமைதியும் அபிவிருத்தியும் என்றென்றும் ஏற்படுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நினைவைத்தல் குருபாவங்கள் விதாத்துகள் ஆச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் தாங்க முடியாத விஷயங்கள் தீர்க்க முடியாத நோய்கள் ஆகிய அனைத்தையும் பாதுகாத்து நம்மை ஈமான் கொண்டவர்களாக இக்லாஸ் உடையவர்களாக தொழுகையாளர்களாக நோக்காளர்களாக தான தர்மம் வழங்கக்கூடியவர்களாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்கு வாக்கியம் பெற்றவர்களாக நிலையான நற்குணத்தின் மீது நிலைத்து நிற்பவர்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களை மாற்றி வழிபடுவராக என்கின்ற துஆவோடு ஜும்மாவுடைய முதல் உரையை தொடர்ந்து செய்கிறேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி அன்புள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். அவனை வணங்கி வழிபடுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அவனுடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையே வணக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது மௌத்தாகும் வரை எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த நியத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வணக்கமாக மாறிவிடும். அது மனைவிக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய் கவல உணவாக இருந்தாலும், தாயை பராமரிப்பதாக இருந்தாலும், பிள்ளைகளை படிக்க வைப்பதாக இருந்தாலும், ஒருவரை பார்த்து நீங்கள் சிரிப்பதாக இருந்தாலும், அது நியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த வாழ்வியலை இபாதத்தாக்கி இருக்கிறான் என்கின்ற அந்த நியத்தின் அடிப்படையில் செய்யும் பொழுது அது எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ, நோன்பு ஒரு வணக்கமோ, ஜக்காத் ஒரு வணக்கமோ, இபாதத்தோ, அது போன்ற இபாதத்தாக ஒட்டுமொத்த வாழ்க்கை மாறிவிடுகிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய திருமண வாழ்வு என்பது. திருமண வாழ்வு மிக முக்கியமான ஒரு அம்சமாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த கொள்கையை சார்ந்தவனாக இருந்தாலும், மனிதன் என்ற அந்த எல்லைக்குட்பட்டு அவன் வந்துவிட்டால் திருமண வாழ்வு மிக 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 முக்கியமானது. அந்த வாழ்க்கையை கடந்து விட்டு அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழாமல் அந்த வாழ்க்கை அவனுக்கு சரியாக அமைந்து விடவில்லை என்று சொன்னால் அவனுடைய இந்த வாழ்க்கை பரிபூர்ணமே ஆகாது என்று சொல்லும் அளவுக்கு திருமண வாழ்க்கை, அவனுக்கு அமையக்கூடிய மனைவி அல்லது அவனுக்கு அமையக்கூடிய கணவன் மிக மிக முக்கியமானவன் அவனுடைய வாழ்க்கை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானின் ஒரு பகுதியையே அவர் நிறைவேற்றி விட்டார், நிக்காஹ் செய்து விட்டார். திருமணத்தை முடித்து விட்டால் ஈமானுடைய ஒரு பகுதியை அவர் முழுமைப்படுத்தி விட்டார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் முடிப்பவரை குறித்து சொல்கின்றார், நீ வறுமையில் இருந்தால் உன்னை நான் செல்வந்தனாக
திருமணத்தை முடித்தால் நீ வறுமையில் இருந்தால் உன்னை செல்வந்தனாக்குகிறேன், நீ ஏழ்மையில் இருந்தால் உன்னை நான் பணக்காரனாக்குகின்றேன், நீ வரக்கத்து இல்லாமல் இருந்தால் இந்த திருமணத்தின் மூலம் உனக்கு அபிவிருத்தியை வரக்கத்தை கொடுக்கிறேன். ஆக மார்க்கம் இந்த திருமண வாழ்வை மிக மிக முக்கிய பிரதானமாக பார்க்கும். திருமண வாழ்வை ஒருவர் மறுத்து விட்டால், திருமண வாழ்க்கையை ஒருவர் வாழ மாட்டேன் என்று நேரடியாக ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்திலே பாவியாக கருதப்படுவார் என்று சொல்லும் அளவுக்கு திருமண வாழ்க்கை என்பது மிக மிக முக்கிய பிரதானத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய புத்தகம் குர்ஆனிலே மனிதனை எப்படி நான் பொதுவாகவே இயல்பாகவே படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா ஷூரா 26வது அத்தியாயத்திலேயே 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யரவு இலல் அர்லி கம் அம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம். அவர்கள் இந்த பூமியை பார்க்கவில்லையா, அதில் மதிப்புமிக்க எத்தனையோ வகை மரம் செடி கொடிகள் யாவற்றையும் ஜோடி ஜோடியாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதே ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறார். மேலும் சூரா யாசீனிலே 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பிதுல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். பூமி முளைப்பிக்கின்ற புற்கூண்டுகள் எல்லாவற்றையும் மனிதர்களாகிய இவர்களையும் இவர்கள் அறியாதவற்றையும் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவன் மிகவும் தூய்மையானவனாக இருக்கிறான். அதே போன்று சூரா தாரியாத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லகும் ததக்கரூன். நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக, நீங்கள் இதையெல்லாம் பார்த்து சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக எல்லா பொருட்களையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாகத்தான் அடுத்ததாக சொல்கிறான். சூரா நஜ்ம் 53வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனம், வன்னஹு ஹலக ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. நிச்சயமாக ஆணையும் பெண்ணையும் நாம் ஜோடி ஜோடியாகத்தான் படைத்தோம். அடுத்து சொல்லுகின்றார் 78வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், ஹலக்னா அஸ்வாஜா. இன்னும் அல்லாஹ் உங்களை ஜோடி ஜோடியாக அல்லாஹ்வுடைய இயல்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய விதியை பாருங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அனைத்தையும் ஜோடி ஜோடியாகத்தான், இரண்டு இரண்டுகளாகத்தான் படைத்தார். என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறார் என்றால், இந்த உலகத்திலே ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு தனி மனிதனாக, தனிமையை விரும்பியவனாக, நான் சிங்கிளாகவே இந்த உலகத்திலே வாழ்வேன் என்கின்ற அந்த நியதியை அல்லாஹ் நம் மீது வகுக்கவில்லை. நாம் ஜோடியாகத்தான் வாழ வேண்டும். அந்த ஜோடி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நம்மை வந்து அடையும். அந்த நாட்டத்தின்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். அதைத்தான் நாம் திருமண வாழ்வு நிக்கா என்று சொல்லிக் கொண்டோம். அந்த நிக்காவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமாக ஆக்கியிருக்கிறார். இஸ்லாமிய இயற்கை மரபாகவே, இயற்கை வழியாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நிக்காவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்று எல்லா நாத்திகவாதியாக இருந்தாலும், திருமண அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, கடவுள் ஒன்றே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகராக இருந்தாலும் இந்த திருமணம் செய்தாக வேண்டும் என்று அவன் ஒத்துக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஜோடி தேவை. அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விதி, அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பை அல்லாஹ்வை மறுத்தவனும் அது செய்தாக வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருப்பதன் ஊடாக இந்த திருமண வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. அதை முஸ்லிம்களாகி நாம் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், எவ்வாறு அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமான பிள்ளைகளை பெற்ற பேரப்பேத்திகளை பார்த்த, அல்லது திருமணம் முடிக்க இருக்கின்ற அல்லது இப்போது திருமணம் முடித்த என்று இந்த திருமண வட்டத்திற்குள் வந்து விடுகின்ற, முடித்து வாழ்ந்து விட்ட என்ற இந்த வட்டத்திற்கு இருப்பவர்கள் அனைவரும் இந்த திருமண வாழ்க்கை எப்படி பார்க்கிறோம், இந்த திருமண வாழ்வு எப்படியான அம்சங்களில் நம் மீது நடந்திருக்கிறது. முதலில் குறிப்பாக திருமணத்தினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை இப்போது நாம் பேச வேண்டிய காரணம் என்று சொன்னால், முஸ்லிம் சமூகம் இந்த நிலையில் திருமண வாழ்வு, இந்த இல்லற வாழ்வு என்கின்ற அந்த அம்சத்தில் மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிம் மகாதாக்களில் சென்றாலும் கூட நம்ம நிறைய திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். நிறைய நல்ல உறவுகளை நம்முடைய சமூகத்திலே கேட்கக்கூடிய, இது ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு சூழல் நமக்கு நிறைய கணவன் மனைவிக்குள் ஏதோ பிள்ளைகளை பெற்றுக் கொண்டோம், ஏதோ பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அவர்களை விட்டுவிட்டால் நாம் ஒரு நிர்கதியாகி விடுவோம், பிள்ளைகள் நிர்கதியாகி விடுவார்கள் என்று அன்பும் இணையாமல் ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நிறைய முஸ்லிம் மக்களிடத்தில் காணப்படும். நம்முடைய சமூகத்தின் மிக பிரதானமான ஒரு பிரச்சனையாக இன்று இந்த கணவன் மனைவிக்கான இந்த பிரச்சனை வழங்கும். அதற்கான காரணங்கள் என்னவென்று நிறைய மாற்றம் சொல்கிறது. ஆனால் அதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பேசிக்கா, ஒரு நார்மலா இதனால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். திருமண வாழ்வு என்பது இப்படித்தான் அணுகப்பட வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது இதைத்தான் நல்லா சொல்லியிருக்கிறார். இதுதான் நோக்கம், இதுதான் அதனுடைய அறிமுகம், இதுதான் அதனுடைய என்ட்ரி, இதுதான் அதனுடைய வாழ்வியல் முறை என்று ஒரு பேசிக்காவது நம்முடைய மக்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னார். இத்தனைக்கும் ஏன் பிள்ளைகளை கட்டி கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்காக அந்த பேசிக் நாலேஜ் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்று பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமே பிள்ளைகளை பெற்றவர்கள். அது ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும்.
ஒவ்வொரு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய காரணமே அந்த கணவனுடைய அந்த ஆணினுடைய தாய் தந்தையும் பெண்ணினுடைய தாய் தந்தையும் இவர்கள் ஏற்றி விடுவதன் காரணத்தினால்தான் அதிகப்படியான பிரச்சனைகள் இன்று நிலவுகிறது. நல்லா பாதுகாத்த பெற்றோர்களை தவிர நல்லா பாதுகாத்த பக்குவம் உள்ள மெச்சூரிட்டி உள்ள அதை பற்றியான ஹிக்மத்தும் ஞானமும் சபலம் தெரிஞ்ச நிறைய பெற்றோர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான நிலையில் இவர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் என்ன வாழ்ந்தார்களோ அதனை அவருடைய மகளுக்கு சொல்லுவார். இவர் வாழ்ந்த வாழ்க்கை, இவர் வாழ்ந்த பார்வை, இவர் பார்த்த அந்த பக்குவத்தை அப்படியே மகளுக்கு கடத்தும் பொழுது அவரும் அப்படித்தான் அங்கே அணுகிறார். அதே போன்று இவள் எப்படி இவளை அவருடைய மாமியார் நடத்தினாரோ அப்படியே அவரும் அவருடைய மருமகளை நடத்தும் பொழுது அங்கே பிரச்சனைகள் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். அன்பான சகோதரர்களே, நிறைய பிரச்சனைகளை இந்த திருமண வாழ்க்கையினுடைய விஷயங்களில் பார்க்க முடிகிறது. அதில் முதலாவதாக திருமணத்தினுடைய நோக்கத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள மார்க்கம் சொல்லக்கூடிய நோக்கம் நிறைய நோக்கங்களை திருமணத்தின் மூலமாக சொல்லுகிறது. அது அல்லாத சமூக நோக்கங்கள் இதில் இருக்கு, குடும்ப அமைப்பிலான நோக்கங்கள் இதில் இருக்கின்றன. அதே போன்று தனிநபர் ரீதியான நோக்கங்கள் இதில் இருக்கின்றன. தனிநபர் என்றால் என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் சமூக விலங்கு, சோசியல் அனிமல் என்று சொல்லுவார். அவனால் தனித்து இந்த உலகத்திலே வாழ முடியாது. அவனுக்கு குடும்ப அமைப்பு இல்லை என்று சொன்னால் சமூகம் சீர்கெட்டு விடும். அதை நன்றாக நாம் விளங்கிக்கிறோம். குடும்ப அமைப்பு, திருமண வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் மிகப்பெரிய சீர்கேட்டை நோக்கி போகும். தனிநபர் என்பவன் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்வது மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக உருவாகும் என்கின்ற அளவுக்கு மார்க்கமும் இந்த சமூகமும் சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக கண்ணும் கருத்துமாக அதிலே அவன் நோக்கம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை என்பதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறார். அது என்னுடைய அடுத்த ஒரு 50 வருட கால வாழ்க்கை, அடுத்த ஒரு 40-45 ஆண்டு கால என்னுடைய வாழ்வை நிர்ணயிக்க இருக்கிறது. அதை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? அதனை நோக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? திருமண வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவர் அமைதியையும் பரஸ்பரத்தையும் நல்ல ஒரு சமூக வாழ்வையும் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்காக வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். திருமண வாழ்க்கை என்பது வெவ்வேறு பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது நம்முடைய மன இச்சைகளை, உடல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காகவோ அல்லது சமூகத்திலே ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, இல்லறம் கொண்டவர்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை கொண்டு வருவதற்காக அல்ல. உங்களுடைய அமைதிக்காக நீங்கள் குடும்பத்தை நாடுகிறீர்கள், உங்களுடைய மன நிம்மதிக்காக நீங்கள் குடும்பத்தை நாடுகிறீர்கள். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டமைத்துக் கொள்கிறீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்குவதற்காக நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள். அதான் நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமை சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் திருமணம் அவசியம். அப்படி வரணும். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமண வாழ்வு அவசியம். அப்படி வரணும். அந்த நோக்கம் இன்று பார்க்கப்படல. இது எல்லாருமே செய்யறாங்க. அந்த வயசுல செய்யலனா நமக்கு அது எல்லாருமே ஒரு கேலி தூக்குதா நம்ம பேசுவாங்க, அல்லது சமூகம் வேற மாதிரி பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் பெரும்பாலான குடும்பங்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் முக்கியமாக இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய விஷயம். இதை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது என்பது எனக்கு கேள்விக்குறியாகிறது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பது எனக்கு கேள்விக்குறியாகிறது. இது இபாதத். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ அது போன்ற குடும்ப வாழ்வு ஒரு இபாதத் என்கின்ற அந்த பேசிக் நாலேஜ் அது வந்ததற்கு பிறகுதான் அது ரீதியான ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்களை பார்த்து உங்களுக்கு மனைவியருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றன, அதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் மார்க்கம் சார்ந்த பெண்ணாக இருக்கிறாரா, மார்க்கம் தெரிந்த பெண்ணாக இருக்கிறாரா, அல்லாஹ்வுக்கு பயந்த பெண்ணாக இருக்கிறாரா, அல்லாஹ்வுடைய அச்சம் அவளுக்கு இருக்கிறதா என்பதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதனால இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணை நீ திருமணத்திற்காக பார்க்கிறாய் என்று சொன்னால் முதலில் அவள் அழகாக இருக்கிறாரா என்பதை பார்த்துக்கொள், முதலில் குடும்ப பாரம்பரியம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள், பிறகு அவளுக்கு செல்வம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள், நல்ல குணம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள், இறுதியாக மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார். எல்லாம் முதல்ல பார்க்கிற 4, 5, 6 எல்லாம் கரெக்டா இருக்குன்னா கடைசியா மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார். மார்க்கம் இருந்தால் திருமணம் செய்து கொள். மார்க்கம் இல்லை என்று சொன்னால் விட்டுவிடும். ஆனால் முதலில் மார்க்கத்தை பார்த்துவிட்டு, மார்க்கம் இருக்கிறதா, இறையச்சம் இருக்கிறதா, தக்குவாவுடைய பெண்ணா என்பதை பார்த்துவிட்டு, அடுத்ததாக மார்க்கம் இருக்கு, தக்குவா இருக்கு, ஆனா அழகு இல்லை, அறிவு இல்லை, குடும்ப பாரம்பரியம் இல்லை, சொத்து இல்லை அப்படின்னு நீ பார்த்து விட்டனா நீ யாருக்காக அந்த பெண்ணை விடுவதாக ஆகிவிடும் என்று சொன்னால் உலக விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை நீ கைவிட்டதாக ஆகிவிடும். ஆனால் முதலில் சொன்ன விஷயத்தை நீ அப்ளை செஞ்சு சொன்னா, ஃபர்ஸ்ட் அழகு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, குடும்ப பாரம்பரியம் இருக்கா,
செல்வம் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில மார்க்கம் இல்லாத காரணத்தினால் நீ அவரை கைவிட்டால் மார்க்கத்திற்காக அவரை கைவிட்டதாக. எப்படி அறிஞர்கள் நம்மை பக்குவப்படுத்துகிறார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுவது இது போன்று பார்ப்பவர்களுக்கு. ஆனால் பொதுவாகவே ஒரு ஆண் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், அழகை தாண்டி பொருளை தாண்டி அவள் மார்க்க அறிவு இருக்கிறதா, அவளுக்கு நான் திருமணம் செய்வதன் மூலம் அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வரும், அவரை மார்க்க ரீதியாக உலக ரீதியாக செல்வ ரீதியாக என்ன வளர்ச்சி அடைய செய்ய முடியுமா அப்படி பார்க்க வேண்டும். அதே போன்று பெண்ணை பெற்றவர்களும் ஒரு ஆணைக்கு தன்னுடைய பெண்ணை தரும் பொழுது அவருக்கு நிகரான பார்ப்பதும் சரிதான், அவருக்கு மேலே இருப்பவர்கள் செல்வ ரீதியாக மேலே இருப்பவர்களையும் பார்ப்பதும் சரிதான். அதே நேரத்தில் ஏழ்மையான பிள்ளைகளை தேடி பார்ப்போம். ஏழ்மையான பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு 25 வருடம் 30 வருடம் கழித்து சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏழ்மையான இளைஞர்கள் இல்லாத ஒரு சமூகமாகும். அவருக்கு நீங்கள் கை கொடுக்கும் பொழுது அவருக்கு உங்கள் செல்வத்தின் மூலமாக நீங்கள் ஏற்றி விடும் பொழுது அவன் நல்ல நிலையை அடைவதை பார்க்கலாம். மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை நாடுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் புரிந்துணர்வு சரியாக முறையில் இருக்கும். கணவன் என்றால் யார், மனைவி என்றால் யார் என்கின்ற அந்த புரிந்துணர்வு சரியான முறையில் இருக்கும். பெரிய தலைப்பு இது. மிகவும் சுருக்கமாக ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண் பெண் புரிதலை இந்த சமூகம் தெரியாமல் இருக்கிறது. ஆண் எப்படிப்பட்டவள், அவள் எப்படிப்பட்ட குணத்தை கொண்டவள், அவள் எப்படிப்பட்ட புரிதலை கொண்டவள் என்பது பெண்ணுக்கு ஆணுக்கு தெரியாது. அதே போன்று பெண் எப்படிப்பட்டவள், பெண் எப்படிப்பட்ட குணத்தை கொண்டவள் என்பது ஆணுக்கு தெரியாது. ஆண் எப்படிப்பட்டவன், எதை விரும்புவான், எதை பார்ப்பான் என்பது தெரியாது. ஆனால் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண் என்பவள் ஒரு நாளைக்கு 24,000 வார்த்தைகளை பேச வேண்டும். பெண் ஒரு நாளைக்கு 24,000 வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போன்று ஒரு ஆண் 7,000 வார்த்தைகளை பேசினான். ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 7,000 வார்த்தைகளை பேசினால் அவனுக்கு அந்த நாள் ஒரு மன நிம்மதியை தரும், அவனுடைய அந்த மன சங்கடத்தை போக்கிவிடும். ஆனால் பெண் 24,000 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை பேசினால்தான் அன்றைய நாள் அவர் மகிழ்ச்சியாக கடக்கும். பெண் என்பவள் அதிகமாக பேசக்கூடியவளாக, தான் பேசுவதை தன்னுடைய கணவன் தன்னுடைய ஆண் கவனிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் இருக்கும். ஆண் என்பவள் பேசுவதை அதிகமாக விரும்பார், பேசுவதை அதிகமாக விரும்பார். அதனால்தான் மனைவி பேசுவதை அவன் விரும்புவதில்லை. ஆண் என்பவன் விஷுவல் என்று சொல்வார்கள், பார்ப்பதை அதிகமாக விரும்பார். போன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவன் பேசும் பொழுது இவன் போன் பண்ணிட்டே இருக்கார், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான், டிவியில கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கான், அல்லது ஏதாவது பார்த்துக்கிட்டே பேசுறான். நான் பேசும்பொழுது என்னை பார்ப்பதில்லை, என்னை கவனிப்பதில்லை, கேட்பதில்லை, அது முடியாது. இவருடைய இயல்பு இது, அவருடைய இயல்பு. அப்ப ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பொழுது அங்க பேலன்ஸ் ஆகும். இவ இப்படிப்பட்டவ, இவருக்கு இது தேவை, இப்ப ஒரு நாளைக்கு இத்தனை வார்த்தைகளை பேசியாக வேண்டும். ஆனால் தினந்தோறும் எல்லா வேலை முடிஞ்சா நைட்டு போய் உட்கார்ந்து என்னெல்லாம் பேசணும்னு சொல்லி கேட்போம். அதே மாதிரி பெண், இவன் இந்த விஷயங்களை விரும்புபவன். அதே மாதிரி பெண்ணும் புரிந்து மிகவும் அடிப்படையாக பெண் ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் எல்லா விஷயத்தையும் பொறுத்து கொள்வான். இயல்பு, அவனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான இயல்பு 2 விஷயங்களை அவனால் பொறுத்து கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள்ல அவனை நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஒண்ணு மரியாதை விஷயத்துல அவனுக்கு சரியான முறையில் அதை நீங்க தரவில்லை என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், சமூக உள்ளவனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அவனால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அல்லது அதனை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவனுக்கு சரியான முறையில் தரக்கூடிய அந்த மரியாதையை பெண்கள் தந்துவிட வேண்டும். எதுல கூடுதல் குறைவு இருந்தாலும் அவனை ஒரு சபையில், தன்னுடைய தாய் வீட்டில், அவனுடைய தாய் வீட்டிலேயே, அவருடைய நண்பர்கள் வீட்டிலே, எங்க அவனுக்கு அல்லது யாரும் இல்லாத தங்களுடைய அறைகளுக்குள்ளேயே அவனுக்கு நீங்கள் தரக்கூடிய மரியாதையை தராத பட்சத்தில் அது அவருடைய ஈகோவை கிளப்பிடும். அதனால் வீட்டுக்கு பிரச்சனை வரும். 2வது பாலியல் ரீதியான இல்லற விஷயம். அந்த விஷயத்தில் ஒரு ஆணால் அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ளவே முடியாது. இது உளவியல் தெளிவாக சொல்லுகிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் அவனை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், அவனுக்கு தர வேண்டிய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அவனால் அதனை பொறுத்து கொள்ள முடியாது. அவனுடைய ஹார்மோனும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடற்கூறுகளும் அவனுடைய இயல்பான அந்த சிந்தனையும் கண்டிப்பாக மாற்றிடத்தை தேடி நகரும் என்பது இயல்பு. அதனை ஒரு பெண் புரிந்து. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணை இல்லத்திற்கு அழைத்தால் அவர் மறுக்க வேண்டாம். அப்படி மறுத்தால் அந்த இரவு முழுவதும் மாணவர்களுடைய சாபம் அந்த பெண்ணின் மீது இருக்கிறது. எவ்வளவு ஹிக்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் மூலம் நமக்கு ஆண் பெண் உளவியலை போதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று உளவியல் சொல்லுகிறது
அந்த ஆணால் அதனை எந்த விதத்திலும் அதை செய்து கொள்ள முடியும். அதே போன்று ஆண் என்பவன் மனைவி அழகாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு நல்ல உடைகளை அணிய வேண்டும், நல்ல முறையில பேச வேண்டும், இருப்பதிலேயே நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு ஒரு ஆண். ஒரு அந்த பெண் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய துணிகளையும் அதே போன்று தன்னை அலங்காரம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதை இந்த பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவதான் அந்த குடும்ப வாழ்க்கை சரியான முறையில். அதான் இமாம்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நினைவுக்கு வருகிறது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அவர் சொல்கிறார், எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வருடங்கள் ஆகிவிட்டது, இதுவரை எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையே வந்தது கிடையாது, எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனையே சண்டையே வந்தது கிடையாது என்று சொல்லும் பொழுது அதற்கு கேட்கிறார்கள், என்ன காரணத்தினால் உங்களுக்கு எந்த சண்டையும் வந்தது கிடையாது? ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹிக்மத்தை சொல்லுகிறார்கள், எங்கள் வீட்டில் எப்போதெல்லாம் சண்டை வரும்போது சண்டை வருவதாக தெரிகிறதோ, யார் அந்த நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறார்களோ இன்னொருவர் அமைதியாக இருந்து விடுவார் என்று பேசிக்கொண்டார். கணவன் கோபத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன பேசினாலும் அதை ரிப்ளை பண்ணணும், அவர் என்ன பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும் கோபம். அதே போன்று மனைவி கோபத்தோடு இருக்கிறார், கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கணவன் பதில் பேசவே என்ன வார்த்தை வந்தாலும் பதில் பேசக்கூடாது. அங்க பேசும்போதுதான் அது பிரச்சனையாக அங்க ஏதாவது இவர் சுருக்குன்னு ஒன்று சொல்லுவார், அங்க அது கிளாஷ் ஆகி அப்படியே விஷயம். இந்த விஷயங்கள்ல அந்த பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகக்கூடிய அந்த நிலை, மனைவி கோபமா இருக்கிறதா ஒரு 1/2 மணி நேரம் சைலண்டா இருக்கிறோம்னு சொன்னா ஒழிச்சாங்க, பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய தலாக்குகளுக்கும் நிறைய விவாகரத்துகளுக்கும் நிறைய பஞ்சாயத்து வரை செல்லக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கோபத்தில் இருவரும் பேசுகிற அந்த உரையாடல், அந்த ஈகோ, அது பெரிய இந்த விஷயங்களை எல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பது என்றால் அதற்கான வழிகாட்டுதல் இன்னும் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இல்லாமல் அறிமுகம் சின்ன ஆண் பெண் புரிதல் எப்படி இருக்கும், கணவன் மனைவி வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை புரிய வைப்பதற்காக 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கு. இதற்கான வழிகாட்டுதல் யார் வழங்குவது? முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் வழிநடத்தக்கூடிய இந்த வழிகாட்டுதல்களை யார் தருவது? நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் தற்காலத்தில் இதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கைசை. ஆனால் உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயத்திலே இந்த வழிகாட்டுதல், கிறிஸ்தவ சமுதாயத்தில் சென்று சொன்னால் அங்கே தேவாலயங்களில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் இந்த விஷயங்களில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் திருமணம் ஆகும் பொழுது அங்கே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்லுவார், திருமணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய ஆலோசனை. நீங்க அந்த தேவாலயத்திற்கு சென்று திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பதிவு செய்தால் அவருக்கு சொல்லப்படும் தொடர்ந்து 3 நாள் அல்லது வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் அந்த கிளாஸ் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். அவரை தனியா உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அவர் எந்த பெண்ணை பார்த்திருக்கிறாரோ அந்த பெண்ணை உட்கார வைத்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. 2 பேரும் பேசி 2 பேருக்கும் புரிதல் அடிப்படையில் சரியாக இருக்கிறதா, 2 பேருடைய இயல்பும் ஒத்து போகிறதா, 2 பேருடைய எதிர்பார்ப்பும் ஒத்து போகிறதா, ஒத்து போகவில்லை என்று சொன்னால் அவனிடத்துல இதை எதிர்பார்க்கிறார், நீ இதை எதிர்பார்க்கிற, 2 பேருக்கும் சரியா வராது அல்லது சரியா வரணும்னு சொன்னா எப்படி அமையணும்னு சொல்லி அப்ப பேசணும். அப்படி பேசி நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கினாதான் அந்த திருமணம். அந்த அமைப்பு நம்முடைய சமூகத்தில் இப்படி இல்லாமல் இருக்கு. அது தாராளமாக கொண்டு வரலாம். ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் தஃப்தர் வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த கவுன்சிலிங்ல சென்டர் பண்ணணும், இல்லைன்னா அந்த தஃப்தர் கிடையாது அப்படின்னு நம்ம போட்டோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள், நல்ல ஒரு பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் ஓரளவு தீர்வு கிடைக்கும் என்பது இது சரியா செய்யப்படாது. இதற்கான நுணுக்கங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அதற்கென்று 2 பேர் 3 பேர் படித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கான வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இப்போ அப்படி இருக்கிறாங்க நம்ம பள்ளிவாசலே அப்படி இருக்கிறாங்க, மஹல்லா சார்ந்த ஒருத்தர் தஃப்தருக்கு வராரு, அவரை கிளாஸுக்கு கூப்பிடுறோம், அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். அங்க ஒரு விஷயம் நிறைய பார்ப்பாங்க. ஒண்ணு நான் சொல்றேன், ஒண்ணு என்னன்னு சொன்னா அந்த மணமகனாக அந்த ஆணாக வரக்கூடியவர் குடும்பத்துல எத்தனாவது பிள்ளைன்னு பார்ப்பாங்க, குடும்பத்துல எத்தனாவது பிள்ளைன்னு பார்ப்பாங்க. அவர் தனிச்ச பிள்ளையா இருக்கிறாருன்னு சொல்லுங்க, முதல் பிள்ளை குடும்பத்துல முதல் பிள்ளை அவர். அப்போ அவர் பெண் பார்த்திருக்கிறாருல, அந்த பெண் எத்தனாவது பிள்ளைன்னு பார்ப்பாங்க. அந்த குடும்பத்துல அவ கடைசி பிள்ளை, 5 பொண்ணுங்க 5 பசங்க இருக்கிறாங்கன்னா கடைசி பொண்ணு, இவரு ஃபர்ஸ்ட் பையன். அப்ப 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நீ முதல் பையன், அவ கடைசி பொண்ணு. ஒவ்வொரு குடும்பம்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் மகன் ஒரு தலைமைத்துவ பண்போடு இருக்கும். சின்ன வயசுல இருந்து அவன் நிறைய கஷ்டங்களை பார்த்து வந்திருப்பான். அவனுக்கு தான் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் ஹெட்டா இருந்து கவனிக்க வேண்டியவன் அவனதான் இருந்திருப்பான். கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் தான் கவனிச்சிருப்பான். அவன் வளரும் பொழுதே ஒரு தலைமைத்துவ பண்போடு ஒரு சகிப்புத்தன்மையோடு சபரோடு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும், எல்லாத்தையும் சரியா பண்ணணும்ன்ற அந்த நிலையில வளர்ந்திருப்பான். இந்த ஆப்போசிட்ல இவர் பார்த்திருக்கிற பெண்ணு கடைசி பெண்ணா இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பான். ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பான். அவ என்ன கேட்டாலும் அங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அவளுக்கு என்று இதை கரெக்டா செய்யணும், இதை பக்குவமா செய்யணும்ன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த பொண்ணுக்கு அங்க இருக்காது. அவன் எப்படி வேணா வளரலாம், எது கேட்டாலும் நம்ம கடைசினா எது எப்படி வேணா செய்யலாம்ன்ற அந்த ரீதியில வளர்ந்துருப்பான். இந்த இரண்டு பேரை சேர்த்து வச்சா என்ன ஆகும்? வாழும் பொழுது இவ எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைப்பான், இவ எல்லாத்தையும் அசால்ட்டா பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சேர்க்கும் பொழுது ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் நீங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்படும், நீ பாருங்க நீ தலைச்சு பையன், நீ கடைசி பொண்ணு, உங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நீங்க இதெல்லாம் சரி பண்ணி உங்களால வாழ முடியும்னு சொன்னா வாழுங்கன்னு சொல்லி அங்க அவருக்கு முன்னையே இன்டிமேட் பண்ணணும். செய்யும் பொழுது திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை வரும்போது ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், ஏற்கனவே இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி வழிகாட்டுவோம். அப்ப இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து சேர்றது சரியா இருக்காதுன்னு சொல்லி முன்னையே பேசி அது சொல்லப்பட வேண்டும் சொன்னால் திருமணத்திற்கு பின்பு டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னையே டைவர்ஸ் பண்ணி இப்படி ஒரு உதாரணம். இந்த விஷயங்கள் இவ்வளவு பார்க்கப்படும் என்பதற்கான உதாரணம். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது. நம்முடைய சமூகம் இதுல ரொம்ப பிற்போக்குத்தனமாக இன்னும் அதில் அப்டேட் ஆகாம அன்பான சகோதர சகோதரிகளை இந்த ஜும்மாவுடைய மூலம் சின்ன நேரத்தின் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் கவனப்படுத்தி இருக்கிறேன் என்பதை நான் நம்புகிறேன். இவ்வளவு நாள் நாம் கவனிக்காத நம்முடைய வீடுகளில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய மகளாக்களில், நம்முடைய சமூகத்தில் பாரதூரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இது பேசப்பட வேண்டும். அதான் பிரச்சனையே இங்க. இது பேசப்படுவதே கிடையாது. இது வெளிப்படையாக பேசப்பட வேண்டும். ஜும்மாவுடைய உரைகளில் இது வெளிப்படையாக பேசப்பட வேண்டும். இதற்கென்று கூட்டம் நடத்தினால் அங்கே வருவாங்க. யாருக்கு வருவாங்க? தொடரக்கூடியவங்க வருவாங்க இல்லையா? இஸ்லாமோட கனெக்ட்ல இருக்கிறவங்க, மார்க்க ரீதியா மார்க்கத்தோட இருக்கிறவங்க வருவாங்க. ஆனா யாரும் வரமாட்டாங்க. ஜும்மானா கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. எங்க இது பேசப்படணும்னு சொன்னா ஜும்மாக்களில் இது பேசப்பட வேண்டும். இது பற்றிய விழிப்புணர்வுகள் சொல்லப்பட வேண்டும். நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களில் ஆண் பெண் புரிதலை அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அதே போன்று இரண்டு குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இவருடைய தாய் தந்தையுடைய தாய் தந்தைக்கான பிரச்சனைகளை சொல்லப்பட வேண்டும். அங்கே சொல்லப்பட்டு நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய திருமணங்களாக அது கண்டிப்பாக நம்முடைய சமூகத்திலே இது போன்ற மசாது பித்னாக்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை முறை அதற்கு அதை நோக்கி நகர்த்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நாம் பெரிதாக முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில், நமக்கு தெரிஞ்ச வீட்டுல, அக்கம் பக்கத்து வீட்டுல, நம்முடைய ரிலேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய திருமணங்கள்ல நம்ம இதை கவனப்படுத்தணும். இப்படி இருக்குமா, இதை நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இதுல யாரா இருந்தா அவங்க கொஞ்சம் பேசுங்க, பேசி அதுல சரியானதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி பேசப்படும் பொழுது நிறைய ஆரோக்கியமான திருமணங்கள் நம்முடைய சமூகத்தில் நடக்கும். அது அன்பான சகோதர சகோதரிகளை, எதை நாம கேட்டோமோ எதை சொன்னோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வரக்கூடிய காலங்களில் நல்ல திருமணங்கள், ஆரோக்கியமான திருமணங்கள், நல்ல கணவன் மனைவிகள் சேருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாம் திருமணம் செய்வதாக இருந்தாலும், திருமணம் செய்து விட்டோமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை, பொறுமை, ஒருவருக்கு ஒருவரான புரிதல், விட்டு கொடுத்தலோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். கொஞ்ச கால வாழ்க்கை, அதுல நமக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு தியாகம் செய்து வந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் உழைத்து சம்பாதித்து நமக்காக தருபவர். இந்த உணர்வை புரிந்து கொண்டு இருவரும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள்மிக்க ஒரு குடும்பங்களாக நம்முடைய குடும்பம் மாறும். இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குறுதியாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ஹபீபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய முதல் உரையில் திருமண வாழ்வு குறித்த சில முக்கிய விஷயங்களுடைய அறிமுகம் மட்டும் நாம் பார்த்தோம். அதை பொறுத்தவரை இது அதிகமாக பேசப்பட வேண்டிய, இதை பற்றி அதிகமாக நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. யாரெல்லாம் 40-50 வருடங்களை கடந்து விட்டீர்களோ அவர்கள் எல்லாம் இதற்காக கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் ஒரு 45-50 வயதுக்கு பிறகு கொஞ்சம் வாழ்க்கையில் ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். நிறைய விஷயங்களை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களாக
தானாக முன்வந்து இந்த விஷயங்களை படித்து தெரிந்து இதை பற்றிய அந்த அறிவை வளர்த்துக் கொண்டு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த குடும்பங்களுக்காவது அதனை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான விஷயங்களுக்கு வழிகாட்டுவது, அப்படியான விஷயங்களை அவர்களை வழிநடத்தி செல்வது போன்ற விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சீனியர்களாகவும் மூத்தவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் சொன்னால் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளும், சமூகம் ஏற்றுக்கொள்ளும். என்ற போல 30 வயசு பையன் வந்து சொன்னா ஏற்றுக்கொள்வதை விட 50-55 வயதுல இருக்கிறவங்க இதற்காக நீங்க முன்னெடுக்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கும். அதற்கான விஷயங்களை நாம் முன்னெடுக்கும் பொழுது நிறைய சமூக மாற்றம் ஏற்படும். நல்ல நல்ல மக்கள் சேர்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்குமான வழிவகுக்கும். இது அனைத்து விவாதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டுவதும் இபாதத் அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் பொழுது அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாரிய நன்மைகளை தரக்கூடிய இபாதத் என்பதை நாம் மறந்து விடாமல் அதற்காக அனைவரும் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நம்மால் முடிந்த சின்ன விஷயங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பற்றிய அறிவு புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய சமூகத்திற்காக நல்ல குடும்பங்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல கணவன் மனைவி புரிதல், இந்த சமூகம் குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் எந்தவித தவறான ஒரு உறவுகள் இல்லாமல் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் மிகவும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் குடும்ப அமைப்பிலே நம்முடைய சமூகம். ஆக நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய முயற்சியாக நாமும் முயற்சி செய்ய வேண்டும். ரப்பல் ஆலமீனிடத்திலும் நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த துஆவுடைய உரையை முடிக்கின்றேன். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீனா மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر. الله يعلم.